பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான மகிமையின் அற்புத தெய்வத்துக்கும் கோடி கோடி நன்றியும் புகழும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை தேடுகிற எவருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஜெயம் பெறுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். அவர்கள் வழியாக தேவன் என்றைக்குமே மகிமைப்படுவார். இன்றைக்கும் கூட கலாத்தியர் 1 வசனத்தில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பவுல் அப்போஸ்தலர் சொன்ன ஒரு விசேஷத்த செய்தியை ஆவியானவர் எங்களிலிருந்து உங்களுடைய இதயங்களில் அவர் பதிய வைக்கிறார். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவராகிய இயேசு தன் பரிசுத்த வாய்மொழியிலிருந்து சொன்னார். யோவான் 15 வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. தேவன் எப்படி இந்த உலகில் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஊழியக்காரிகளையும் ஒவ்வொரு தேவனுடைய பாத்திரங்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தெரிந்து கொள்கிறார் என்பதை பரிசுத்தாவின் ஏவுதலால் பவுல் அப்போஸ்தலர் இது நன்றாக ஆராய்ந்து அறிந்து அது சொன்னார். என் தாயின் வயிற்றில் நான் கருவாக உருவாகும் போதே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை பிரித்தெடுத்தார், என்னை தெரிந்தெடுத்தார். அதுவே அவருடைய மகிமையான கிருபை என்று பவுல் சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, இந்த உலகில் நாம் எல்லோரும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அநாதி சித்தத்தினால் தீர்மானத்தினால்தான் நம்முடைய தாய் தகப்பன் வழியாக நாம் பிறக்கிறோம். நம்முடைய தாயின் கருமுட்டையில் எங்கேயோ ஒன்றிலிருந்து நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறார். நம் தகப்பனாருடைய இரத்தத்தில் உள்ள அந்த உயிர் அணுக்கள் வழியாக நம்மை ஒன்று சேர்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இப்படியாக தெரிந்து கொள்கிறார். எபேசியர் 1 வசனம் சொல்கிறது, உலகம் தோன்றுகிறதற்கு முன்னமேயே தேவன் கிறிஸ்துவுக்கென்று நம்மையெல்லாம் முன்குறித்து தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி. அது எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். உலகத்தை உருவாவதற்கு முன்னமேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உருவாக்குற அந்த உலகத்தில் எந்த மகனை எந்த மகளை என் ஊழியக்காரர்களாய் என் ஊழியக்காரிகளாய் நான் எடுத்து பயன்படுத்தும் விசேஷித்த பாத்திரங்களாக அவர்களை நான் பயன்படுத்த போகிறேன் என்று அப்பொழுதே முன்குறித்தாராம். ஆகவேதான் ஏற்ற காலத்தில் நம் தாயின் கருமுற்றிலிருந்து நம் தகப்பனுடைய இரத்த நாளங்களை ஒன்று சேர்த்து நம்ம எல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இது எத்தனை மகிமை. நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நன்றி சொல்லும் நாள், கர்த்தாதி கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி சொல்லும் நாள், தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் அந்த நாள். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமை, பிதாவாகிய தேவனுடைய அந்த நித்திய பேரன்பு இன்றைக்கு இயேசு எனும் உன்னத நாமத்தினாலே நாம் கனத்துக்குரியவர்களாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம் எங்கேயோ இருந்தோம், எப்படியோ ஒரு இருளான இடத்தில் இருந்தோம், பாதாள பாரம்பரிய குழியில் இருந்தோம், ஆண்டவர் இயேசுவை தேடாமல் இருந்தோம், அவரை நினைக்காமல் இருந்தோம். அவர் உயிர் உள்ள சத்தியமுள்ள தெய்வம் என்று கூட அறிகிற அறிவில்லாத இடத்தில் நாம் இருந்தோம். ஆனால் அந்த இரக்கமுள்ள தேவன், அந்த கிருபை உள்ள தேவன், அந்த மனதிற்கும் உள்ள தேவன், நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்னே முன்குறித்த தேவன் ஏற்ற காலத்தில் நம்முடைய தாய் தகப்பன் வழியாக நம்மை தெரிந்து கொள்கிறார். கல்வாரி சிலுவையில் நமது மீட்புக்காக நமது பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து கொண்டு ஆண்டவர் இயேசு நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் பாதாள குழியிலிருந்து எடுக்கப்பட்டு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட இன்றைக்கு நாம் நடத்தப்படுகிறோம். உலகத்தில்
பெரிய பெரிய பிஷப்மார்கள், பாதிரிமார்கள், எல்லா போதகமார்கள், உலக தலைவர்கள், உலக ஞானிகள் மத்தியில் நம்ம எல்லாம் தேவன் இயேசுவின் உன்னத நாமத்தினால் உயர்த்தி வைத்திருப்பது அது எத்தனை மேலான மகிமை. நம்மிடத்தில் எத்தனையோ அநீதிகள் இருந்தது, தேவனுக்கு விரோதமான எவ்வளோ பாவங்கள் இருந்தது. கிருபையாய் கர்த்தர் அவைகளை மன்னித்தார். அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி, அவருடைய ஆவியால் நம்மை தொட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு இன்றைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய பெற்றோருக்காக நாம் நன்றி சொல்லணும். நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நன்றி சொல்லணும். நம்முடைய உடன் ஊழியக்காரிகளுக்காக நன்றி சொல்லணும். உலகமெங்கும் நமக்கு தந்த ஆயிரம் ஆயிரம் அருமையான ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், நம்மேல் அக்கறை கொண்டவர்கள், நமக்கு உணவளித்தவர்கள், இடம் தந்தவர்கள், நமக்கு பலவிதத்தில் உதவி செய்து வருகிறவர்கள் எல்லாருக்கும் நாம் கோடி கோடி நன்றி சொல்லணும். நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு, நம்ம சபை குடும்பங்களுக்கு எல்லடங்கா நன்றி சொல்லணும். தேவன் இத்தனை மகிமையை, எவ்வளோ பிரகாசமான ஆண்டவராக இயேசுவனுடைய ஆவியானுடைய பலனை நமக்கு தந்தார். ஆமென் அன்பானவர்களே, நம்ம ஜீவகாலமெல்லாம் அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு கோடி 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 நன்றி சொல்லி வாழ்வதே உண்மையான அர்ப்பணத்தினுடைய அடையாளம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம், அவரின் நாமத்தை உச்சரிக்கலாம். உயர்த்தப்பட்டிருக்கின்றீர்கள், விடுவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆவியோடு உண்மையோடு தேவனை, பிதாவை அப்பா என்று அழைக்கின்றோம். இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தராக இயேசுவே காரணமான தெய்வம். அவருடைய பாதத்தில் ஜீவகாலமெல்லாம் நாமும் நமது மனைவி பிள்ளைகளும், நமது உடன் ஊழியக்காரிகளும், நம்முடைய உலகமெங்கு நமக்கு தந்த ஆவிக்குரிய அருமையான தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகள், நம்மை விட அதிக நம்மை நேசிக்கிற அருமையான தேவ ஜனங்கள், குடும்பங்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் தேவனுக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்லி வாழணும். இனியும் தேவன் எண்ணிலடங்கா குடும்பங்களை நமக்கு கொடுத்து அவருடைய வருகையில் மாபெரும் ஒரு மந்தையை ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் எழுப்ப போகிறார். நாம் ஜெபிப்போமா? நாம் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நித்திய அன்பின் தேவனே, மனதிற்கத்தோடு கூட எங்களை நினைத்தவரே, உலகம் தோன்றுவதற்கு முன்பே எங்களை கிறிஸ்துவுக்கு என்று பிரித்தெடுத்தவரே, எங்கள் தாய் தகப்பனை நினைவு கூர்ந்தவரே, அவர்கள் வழியாக ஆண்டவரே எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்தீரே. ஏற்ற காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்த, இரத்தம் சிந்தி, ஆவியை ஊற்றி எங்களை பாதாள குழியிலிருந்து எடுத்து இரத்தத்தால் ஆவியால் கழுவி இயேசு கிறிஸ்து என உன்னத நாமத்தை நாங்கள் இரவும் பகலும் பற்றி கொண்டு ஆராதிக்க ஒரு கனமுள்ள ஒரு அழைப்பை எங்களுக்கு தந்தீரே. உலகமெங்கும் எங்களுக்கு தந்த அருமையான தேவ ஜனங்களுக்காக, அருமையான தேவ மனிதர்களுக்காக, அருமையான ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், தம்பி தங்கச்சிமார்கள், தாய் தகப்பன்மார்களுக்காக, அவர்கள் வழியாக கர்த்தர் எங்களுக்கு செய்து வரும் எண்ணிலடங்கா நன்மைகளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. எங்கள் உடலில் உயிருள்ளவரை, உள்ளத்தில் மூச்சுள்ளவரை நாங்களும் எங்கள் மனைவி பிள்ளைகள் உண்மையே ஆராதிப்போம். எங்கள் சபையார் உண்மையே ஆராதிப்போம். உலகமெங்கும் எங்களுக்கு தந்த ஜனங்கள் உண்மையே ஆராதிப்போம். உண்மையே மகிமைப்படுத்துவோம். உமது ராஜ்யமான சபை எங்கும் எழுப்புவோம். ஆண்டவரே, பரலோகம் சந்தோஷப்படும்படி எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை நாங்கள் ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.